வணக்கம் மக்களை, சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். 35 தொகுதியிலும் மிகப்பெரிய வெற்றியா? முக்கிய புள்ளி பரபரப்பு தகவல். இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. தற்பொழுது திமுகவுக்கு இழுபறியான தொகுதிகள் நிறையவே இருக்கிறது தமிழகத்தில் அப்படின்றது பார்க்கப்படுகிறது. அது முக்கியமாக இந்த குறிப்பாக 3 தொகுதியில் மிகவும் கடும் இழுபறி, அதாவது இங்கே கொஞ்சம் இப்படி தான் இருந்துகிட்ருக்கு அப்படின்றது பார்த்திங்கன்னா அரசியல் வட்டாரங்களில் பேசப்படுகிறது. அது எந்த 3 தொகுதி அப்படின்னு கேட்டிங்கன்னா ராமநாதபுரம். அங்கே பார்த்திங்கன்னா அங்கே வாய்ப்பே இல்லை அப்படின்ற ஒரு சூழல் இருந்தாலும் கூட இப்படியாவது எப்படியாவது ஒரு பெரும்பான்மையை தக்க வைக்கணும் என்ற ஒரு முயற்சியில் திராவிட முன்னேற்ற கழகம் ஈடுபட்டுறாங்க. ஆனால் அடுத்த கட்டமாக இருக்கக்கூடிய தொகுதி வேலூர்லேயும் பார்த்திங்கன்னா பெரும்பான்மை என்பது நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இருக்குமா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு எழுப்பப்பட்டு கொண்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது. இதையெல்லாம் தாண்டி இன்னொரு தொகுதி இருக்கிறது, கோயம்புத்தூர். மிகவும் ஒரு பிரம்மாண்டத்தின் உச்சகட்டமாக இருக்கக்கூடிய கோவையில் ஒரு அதிகப்படியான ஆதரவை கூட்ட வேண்டும், பெருக வேண்டும், பெருகிதான் ஆக வேண்டும் அப்படின்ற சூழல் இருந்தாலும் அங்கு வாய்ப்பு என்பது மிகவும் குறைவாக இருக்கிறது. இதையெல்லாம் தாண்டி அடுத்தடுத்து இருக்கக்கூடிய தொகுதிகள் என்பது மிகவும் ஒரு பெரும்பான்மையை தேடி தருமா அப்படின்றத பார்க்கப்படுகிறது. அடுத்து எங்கன்னு பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் பொறுத்த வரைக்கும் பெரும்பான்மையாக பார்த்திங்கன்னா தென்சென்னை, ஓகேங்களா. தென்சென்னையில் எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா வடசென்னை, மத்திய சென்னையெல்லாம் பார்த்திங்கன்னா திமுகவின் அலை வீசுகிறது. ஸோ அங்கே மெஜாரிட்டியாக பார்த்திங்கன்னா படுத்துக்கொண்டே வெற்றி பெறுவார்கள் என்று சொல்லலாம். அந்த அளவிற்கு அவங்க சூழல் இருக்கிறது. ஆனால் தென்சென்னை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா தமிழச்சின் தங்கப்பாண்டியன் அவர்கள் பார்த்திங்கன்னா ஒரு பெருமிதத்தில் இருக்கார். தாம் தான் அப்படின்ற ஒரு சூழலில் அங்கே அவர் இருந்து கொண்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது. அடுத்தது இருக்கக்கூடியது ஜோதிமணி அவர்கள். அவர் இருக்கக்கூடிய தொகுதி கொஞ்சம் பார்த்திங்கன்னா அப்படின்ற இழுபறி என்பது இருப்பதாகவும் கூறப்படுகிறது. மேலும் அடுத்த கட்டமாக இருக்கக்கூடிய தேனி, அங்கே பார்த்திங்கன்னா இதான் இப்படின்னு தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் சொல்லிட்டு இருந்தாலும் தேனியில் கொஞ்சம் மோசமான ஒரு நிலையை பார்த்திங்கன்னா ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் அதற்கான சாத்தியக்கூறுகளும் மிகவும் அதிகமாகவே இருந்து கொண்டிருக்கிறது என்றும் ஒரு பக்கம் பார்க்கப்படுகிறது. அடுத்த கட்டமாக இருக்கக்கூடியது பொள்ளாச்சியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா பெரும்படியான பார்த்திங்கன்னா அதிகப்படியான மாற்றத்தை ஏற்படுகிறார்கள் அந்த ஒரு இருக்கக்கூடிய தொகுதி மக்கள். அதனால் முழுவிதமான ஆதரவு யாருக்கு போயிருக்குமோ அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்து கொண்டிருந்தாலும் அடுத்ததாக இருக்கக்கூடிய முக்கிய புள்ளி நைனா நாகேந்திரன், பெரும் விதத்தில் இருக்கக்கூடிய ஒரு முக்கிய புள்ளி. இவருக்கான ஆதரவு என்பது அங்கே கிடைத்திருக்குமா? பெரும்பான்மையை பார்த்திங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த தொகுதியெல்லாம் வெற்றி பெற்றால் கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்கிறது, என்ன மாதிரியான விஷயங்கள் என்பதனை. மேலும் இது போன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம் மக்கள்.